அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ஜூலை 9ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும், உங்களுக்கு நடக்குங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்த்துடலாம். ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் குரு, கடகராசியில் புதன், சிம்மராசியில் செவ்வாய் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி கோச்சாரத்தில் இந்த வாரம் சஞ்சரிக்கிறாங்க. இனி இந்த வாரத்தில் ஏதாவது விசேஷமான நாட்கள் இருக்காங்கிறத பார்த்துருவோம். ஜூலை 9ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கி சதுர்தசி திதி, குறிப்பாக நரசிம்மருடைய சதுர்தசி. ஆக எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நரசிம்மருடைய வழிபாடு, அதுலேயும் புதன்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம். 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி, அன்றைக்கி பௌர்ணமி திதி இருக்குது. எல்லா விதமான நல்ல விஷயங்களும் தெய்வ வழிபாடுகளும் பண்ணுறதுக்கு உகந்த நாள். அது மட்டுமல்ல, அன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமானா என்னன்னு தெரியும். வழிபாடு தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்துங்க. 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதமா தேதி, அன்றைக்கு சுபகாரியங்கள் விளக்கப்பட்ட நாள். ஹிஸ்ட்ரி அப்படின்னா பரிகாரத்துக்கு உகந்த நாள். யாரெல்லாம் என்னெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பரிகாரம் பண்ணுவதற்கான உகந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜூலை 11. அடுத்து ஜூலை 14ஆம் தேதி திங்கட்கிழமை, அன்றைக்கி சுப முகூர்த்த நாள். அது மட்டுமல்ல, அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் விசேஷ நாட்களை பார்த்தோம். இந்த வாரம் விசேஷமே ஒரு 4 நாட்களில் தான் இருக்குது. இனி ஒவ்வொரு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே நமக்கு தேவை ஜாப் தான். இந்த ஜாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய ராசியில் 6ஆம் இடத்துல சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பார்த்துட்டே இருக்கார். இந்த சனி பார்த்தால் என்ன பலன்? யாரெல்லாம் வேலையை விட்டுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக வேலை கிடைக்கும். பார்க்கும் வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வயசாகிடுச்சு, ஏஜ் கூடிருச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல, என்னுடைய படிப்புக்கு தந்த வேலை, அனுபவத்துக்கு தந்த வேலை கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வேலைக்கான வாய்ப்பு, சம்பாத்தியம் நல்லா இருக்குது. ஆனால் வேலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஜாபில் இருந்தாலும் அதை ரசித்து பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகம் புதன் 4ஆம் இடத்துல இருக்காங்க. எப்பவுமே 4ஆம் இடம் அப்படின்னாலே திருப்தியற்ற அப்படின்னு அர்த்தம். ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லோருக்கும் ஜாபில் ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் கூட இந்த வாரம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் தான் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலைகள், கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். எப்பயுமே மேசராசியில் பிறந்த உங்களுக்கு சனி 12ஆம் இடத்துல இருப்பார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் ஒன்று நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ணணும், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அது அதோட நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு எல்லா விதமான யூக வணிகங்களும் பரவாயில்ல. இந்த யூக வணிகங்கள் பரவாயில்லைங்கிறதுக்காக நான் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா சுமாரான பலன். இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்காமல் இருக்கோ, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது தள்ளி போகுதோ, இந்த வாரம் அது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இந்த வாரத்தோட உங்களுக்கு ஆனி மாதம் முடியுது, அதுக்கப்புறம் ஆடி ஆரம்பிக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் எப்படி இருக்குது? ஸோ பிஸ்னஸ் இருக்குது, வருமானம் இருக்குது, பட் தொழில் தகராறு, உங்களுக்கு தொழில் நிச்சயமற்ற தன்மை, இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி இருந்தாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதை நல்லா கும்பிடுங்க. குறிப்பாக சனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ யாருடைய பணமாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலைன்னா இந்த வாரம் நடக்கும். ஒரு எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள், என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் இதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரத்தில் குழந்தைகள் வருவதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய தொழில் உங்களுக்கு இருக்குது, பட் தொழிலில் ஒரு தகராறு, நிச்சயமற்ற தன்மை இருக்குது. உங்களுடைய தொழிலில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா நீங்களும் அவரும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. இதே தான் உங்களுடைய மன வாழ்க்கையிலையும். ஸோ மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் தான் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ சர்வீஸ் இருக்குது, வேலை இருக்குது, வேலை இல்லாமல் இல்லை. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பார்த்துட்டே இருக்கார். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் உழைக்கணும், மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அதனால் ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் கவனம். இந்த வாரம் அவசியம் இருந்தாலுடைய லோன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் அல்லது தள்ளி போடுங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ, உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, லாபம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த வாரம் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்க்குறீங்க, ஆதரவை எதிர்பார்க்குறீங்க, அம்மாட்டிருந்து பணத்தை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஆனால் இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்த்து பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால் யாருக்காவது பெருசாக நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அது மட்டுமல்ல, தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வாரம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களுடைய நட்பு, அவர்களுடைய உறவு, அவங்களுடைய சகவாசம் உங்களுக்கு அமையும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது. யாருடைய பணமோ உங்கள் கையில் இருக்கும். இந்த வாரத்தில் வரவுகள் பெரிய லெவலில் இருக்குது, ஓரளவுக்கு செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நான் பேச்சை தொழிலாக வச்சுருக்கேன், அதன் மூலமாக தான் எனக்கு வருமானம், ஜீவனம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் அதில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கிரக நிலைகள் உங்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், அவரோட கேது இருக்கார். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வாழ்க்கையில் நீங்கள் குழப்பமாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு தெளிவடைவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. இந்த வாரத்தில் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எதிர்பாராத பயணம் இருக்குது, அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த வாரம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் பரவாயில்லை. யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க
வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க, ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது, பெருசாக ஒன்றும் நஷ்டம் ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் பெருசாக லாபமும் இந்த வாரம் இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் நார்மலாக இருக்குது. உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய லவ் சக்ஸஸால் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. லவ்வில் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்க, அதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. ஃபர்தராக நான் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தில் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ வழிபாடு அதிகப்படுத்துங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் மகாலட்சுமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியிலே புதன் இருக்கார். புதன் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வீரியத்தையும் மன பாவத்தையும் கொடுத்தால் கூட எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருங்க. யாரோட தொடர்பு கொள்கிறதா இருந்தாலும் டைரக்ட் கம்யூனிகேஷன் அவங்களோட வச்சுங்க. இது இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஸோ உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ உங்களுடைய சர்வீஸ்க்குரிய குரு 12ஆம் இடத்துல ராகுவோட இருக்கார். வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் இந்த வாரமும் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலையில் ட்ரான்ஸ்ஃபரை இன்னும் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதோ உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுறதோ எதுவுமே இந்த வாரம் இல்லை. எல்லா விஷயத்திலையும் வேலையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடையும் இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப பெருசாக அவசியம் இருந்தவர்களைய லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். கடன் வாங்கினீங்கன்னா பின்னாடி பெரிய லெவலில் கடன் கட்டுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. நிறையா வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏற்படும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப அடக்கி வாசிங்க. ஷூரிட்டி கொடுக்குறது, செக்யூரிட்டி போடுறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் சனி பார்க்குறாரு. முதல்ல சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துங்க. இது அத்தனையும் முக்கியம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேடுதல் என்பது பெரிய லெவலில் இந்த வாரம் வச்சுங்க. எல்லா விதமான உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடியும் இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக நான் ரொம்ப நாளாக அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறேன், அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறேன், அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணலாம். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்கேங்கிறவங்க கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பேச்சை குறைங்க. உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. உங்களுடைய பேச்சு உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளையும் எதிரிகளையும் மன வருத்தங்களையும் உருவாக்கும். அதனால் அது விஷயத்தில் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் ஆகியும் நல்ல ரெக்கக்னைஸ் உங்களுடைய விளையாட்டு துறையில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, லாட்ரி டிக்கெட் வாங்கணுமா நினைக்கிறவங்களுக்கு நார்மல் ரிட்டர்ன்ஸே இந்த வாரம் உண்டு. அரசியலில் இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் சிவனையும் குறிப்பாக சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும். நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தால் கூட புதுசாக ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு
அவருடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகள் நல்லாவே இருக்குது. மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆவேன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய உண்டு. உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நெருங்கிய உறவுகளால் நட்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை உங்களுடைய பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் நீங்கள் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய கல்வியை அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ நன்மைகள் உண்டு. நீங்கள் ரொம்ப நாளாக அம்மாவால் ஏதாவது காரியம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கலையும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் அதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய தொழில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. அதுக்காக உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, பிஸ்னஸால் உங்களுக்கு லாபம், வருமானம் உங்களுக்கு இருக்குது. யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா பிஸ்னஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஓரளவுக்கு மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அது மட்டும் இல்லை, துர்க்கையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராடு மூவ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ராவலாக பண்ணுங்கள், இல்லைனா ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் யூஸ்வலாக பண்ணுங்கள். பெருசாக நம்ம எதாவது பண்ணிட்டோம், சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப குறைவு. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய வாரமாக இது இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு போகலை, சேல்ஸ் ஆகலை, எப்போ வைக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். உங்களுடைய எஜுகேஷன் ஓரளவுக்கு நார்மலாக இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய கரியர் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய வேலைக்குரிய சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படின்னாலே வேலையில் நிறைய அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது, குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது, அந்த குரு பத்தில் இருக்கிறது, வேலையில் உங்களுக்கான அந்தஸ்து ஹைக் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஐடியலாக சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது, எவ்வளோ உயர்ந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார் பிஸ்னஸில் பெருசாக நம்ம லாபம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். இந்த லாபம் கைக்கு வர்றதில் நிறைய தடை, பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். இதுவரைக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு இல்லாதவங்க அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது.
ஏதோ அரசாங்கத்தால் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பெருசாக பண்ண வேண்டாம். எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், எதுவுமே நம்ம கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் உணர்ச்சிகரப்படாமல் நீங்கள் ஆழ்ந்து யோசித்து செயல்படுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா பெருசாக உங்களுக்கு ரெகக்னைஸ் இல்லை. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம். யாரையும் பெருசாக நம்பி இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆஞ்சநேயருடைய வழிபாடு, தரிசனம் ரொம்ப முக்கியம். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருந்தாலும் இந்த வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு, அதுக்கு கொடுக்கக்கூடிய விலை இந்த வாரம் அதிகம். ஸோ அதனால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமாக இந்த வாரம் எடுத்து வைங்க. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, வருமானங்கள் நிறையா இருக்குது, அதற்கு தந்த செலவுகளும் இருக்கும், அல்லது பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் பெருசாக சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், அதுக்கும் நீங்கள் நிறையா ட்ரை பண்ண வேண்டிய காலங்கள் தான் இருக்குது. பட் இருந்தால் கூட உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி குரு பார்க்குறது, சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, நல்லா ஆக்டிவாக இருங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும்னு முடிவு பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த வாரம் பண்ணுங்கள். இந்த பிளான் பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுப்பதற்கான வாரமாக அமையும். ஸோ இந்த வாரத்தில் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் உண்டு. இந்த வாரத்தில் இளைய சகோதரிகளுக்கு நல்லதொரு ஏற்றம் அவர்கள் வாழ்க்கையில் அமைவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில் பண்ணுறீங்களோ அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நார்மலாக இருக்கும். உங்கள் வேலையில் எதிர்பாராத பயணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய குரு 9ல், ராகுவுடைய நட்சத்திரம். அப்படி இருந்தாலே வேலையில் ஒரு பக்கம் சனி இருக்கிறது வேலையை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய மாற்றங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் வேலை மாற நினைக்கிறவங்க மாறுங்க. அது மட்டும் இல்லை, வேலையில் நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்க ஃபார்மை எடுத்து ஃபில்அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த வாரம். ஸோ இந்த வாரம் தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். ஆக இந்த தேடுதல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாரமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துக்குரிய சனி 6ல் இருக்கார். அப்படி இருந்தாலே 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தேவையில்லாத பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டை அடைக்க வாசிங்க. ஸோ 5ஆம் இடம் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. ஸோ அதனால் எல்லா விதமான டெம்டேஷனுக்கு நீங்கள் அடிமையாகாதீங்க. குறிப்பாக எதுக்காக தூண்டுதல் அப்படின்னு சொன்னாலே, பெரிய லெவலில் உழைக்காமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். எதையும் நம்பி இருக்காதீங்க. உழைக்காமல் சம்பாதிப்பது ஸ்பெக்குலேஷன் தான். ஆக ஸ்பெக்குலேஷன் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனம். எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், எதுவுமே கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம யாரை நம்பி இருக்குமோ அவர்கள் லாபம் அடைவார்கள், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இந்த வாரத்தில் மகாலட்சுமி நல்லா கும்பிடுங்க. எங்கெல்லாம் சிவனோடு கூடிய அம்பாள் இருக்காளோ அவளை தரிசனம் பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கூடும். யாரையாவது நீங்கள் பெரிய மனிதர்களை மீட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க, அல்லது ஒரு செலிபிரிட்டியோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா இந்த வாரம் கைகூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் பெரிய லெவலில் பணத்தை எதிர்பார்க்கீங்க, குறிப்பாக ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்க உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு முன்னோருடைய சொத்து இல்லாதவங்களுக்கு எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு ஏற்பட வேண்டிய காலம். எது எப்படி இருந்தாலும் மணி ரொட்டேஷன் இந்த வாரம் பரவாயில்லை. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது.
உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும். பெருசாக உங்களுக்கு நோய் இருக்குன்னா நோயுடைய தன்மை ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நோய் மட்டுமல்ல, கடனுடைய தொல்லைகளும் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால், ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே ப்ராப்பராக இல்லை. அதனால் கிரகங்கள் வலிமையானது. நம்பி ஏமாந்துடாதீங்க, அடக்கி வாசிங்க. இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பொறுமை, நிதானம், இது சம்மந்தப்பட்ட யூக வணிகங்கள் அத்தனையிலுமே கவனம். ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அல்லது குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது? வேலை வாய்ப்புகள் நார்மலாக இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர், எனி இதர் ரெப்யூட்டட் கன்சர்ன் எதெல்லாம் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பிஸ்னஸ் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, ரிட்டர்ன்ஸும் இருக்குது. பட் எதிர்பார்த்த பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க, இது இந்த வாரம் ஆனி மாதத்துடைய கடைசி வாரமாக இருக்கிறதுனால தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அரசாங்கத்தால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருவேளை லோன் கிடைச்சா நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகல. நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய ஹையர் ஸ்டடியில், ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் பெருமாளையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பணப்புழக்கம் பரவாயில்லை, பட் வருமானங்கள் செலவினங்கள் ஈக்குவலாக இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார், குரு பகவான் பார்க்குறார். அத்தனை விதமான தகவல் தொடரை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த வாரமும் இருக்குது. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. அதுபோல் அத்தனை விதமான இது தகவல் தொடர்பை பயன்படுத்துவது மட்டுமல்ல, அதனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் நிறைய இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். 3ஆம் இடம் பிளானிங், அங்கே தான் ராகு இருக்கார். உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறார். குரு உங்களுடைய ராசியும் பார்க்குறார், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறார். வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பட் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய ராசியை சனி பகவானும் பார்க்குறாங்க, குருவும் பார்க்குறார். சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம். ஸோ லைஃப்பில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் கரியர் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார், சனி பகவான் பார்க்குறார். சனி பகவான் பார்க்கறதுனால வேலையில் யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ வேலை கிடைக்கும். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், வெளியேற்றப்பட்டுட்டேன், எனக்கு வேலை கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் டெஃபினட்டாக சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு ஏஜ் ஆயிடுச்சுங்கிறவங்களுக்கும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவத்துக்கும் வயதுக்கும் தகுந்த வேலையை சனி பகவான் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. உடம்பில் நோயினுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஒருவேளை எனக்கு கடன் நிறைய இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய கிரகம் 8ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருக்கிறது பிஸ்னஸில் பெருசாக லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம்
இந்த வாரம் லாபம் கிடைக்கல, நிறைய தடைகள் கிடைச்ச லாபம் லாக் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை பெரிய லெவலில் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருக்குமான்னா சுமாராக இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, லவ்வால் செப்பரேஷன் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் சிவ வழிபாடும் குறிப்பாக நரசிம்மருடைய தரிசனமும் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். மகர ராசியில் பிறந்த உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன் குரு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வேலை என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்குறது வேலையில் ஏறக்கூடிய ஃபியரிங் அல்லது பயம் ரெண்டையுமே சொல்லக்கூடியதாக இந்த வாரம் இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வேலை மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, குறிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, அல்லது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, அல்லது உங்களுடைய ஜாபில் நீங்கள் ரோல் மாறணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் மாற்றத்துக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள். முயற்சி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாரமாக இருக்குது. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, மைண்ட், சோல், ஆத்மா. ஸோ உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அது பிரகாரம் செயல்படுங்க. அது இல்லாமல் தேவையில்லாமல் மற்றவங்களுடைய அட்வைஸ் இந்த வாரம் வேண்டாம். அந்த அட்வைஸ் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தையும் மன வருத்தத்தையும் உருவாக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எளிய சகோதர சகோதரிகளாக நன்மை, உறவுகளாக நற்பலன்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக அந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரம் நான் பெரிய லெவலில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆவேன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? பரவாயில்ல. பிஸ்னஸ்க்குரிய கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பிஸ்னஸில் ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்குது. யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையோ திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஃபர்தராக நான் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேங்கிறவங்க இந்த வாரம் தாராளமாக பண்ணலாம். பிஸ்னஸில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கு ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போனவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இந்த வாரம் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏதாவது புது வரவு வராமல் இருந்தவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், குழந்தைகளால் மகிழ்ச்சி இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா நார்மலாக இருக்குது. அதனால் பெரிய லெவலில் உங்களுடைய முயற்சிகள் வேண்டாம். முயற்சியை தள்ளி போடுங்க. இல்லைன்னா பொறுமையாக நிதானமாக இருங்க. யாரையும் பெருசாக நம்பி இந்த வாரம் இருக்காதீங்க. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இந்த வாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நிறைய விஷயங்களில் பொறுமையாக நீங்கள் இருங்க. உடம்பில் ஒரு பக்கம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது.
இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலை அப்படிங்கிட்டு இருக்கோ, டிலே மேரேஜ் ஆகிட்டுருக்கோ, அல்லது திருமணம் வேண்டாம் இருந்தவங்களுக்கு இந்த வாரம் திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் இது இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய விவசாயத்தில் யாராவது இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை, பெரிய லெவலில் அம்மாவுடைய ஆதரவை, பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ அதே சமயத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது அப்படி இருக்கிறது சுமாரான பலன். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. இந்த வாரம் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பரவாயில்லை, வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறவங்க ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், இதெல்லாமே டிஜிட்டல் கரன்சியில் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக உண்டு. ஸோ இந்த வாரத்தில் துர்க்கையும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வரையும் நல்லா வணங்கிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் கையில் பணம், பொருளாதார நிலைகள், பண புழக்கம் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி இடங்கட வாங்கிறதுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பழைய பொருட்களை ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் ஏதாவது கைகூடி வருமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன், சனி பகவான் பார்க்குறார். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு டிசைட் பண்ண முடியாது. எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணுங்கிறத முடிவு பண்ணி வாழ்க்கையில் அந்த காரியத்தில் இறங்குங்க. ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சூரியன் 4ஆம் இடத்துல குருவோட இருக்கார். வேலை இருக்குது. பட் வேலையில் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது வேலையில். ஸோ லோன் வாங்கி எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு, கேட்ட இடத்துல பணம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு, அந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்குறது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராடு மூவ் பண்ணுங்கிறவங்க மூவ் பண்ணுங்கள். யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள். இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது. குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நான் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? பிஸ்னஸ் இருக்குது, நார்மலாக இருக்குது. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுல சின்ன சின்ன தடைகள். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அது
நல்ல ஒரு வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பெரிய மனிதர்களுடைய உறவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை நல்லா கும்பிடுங்க. அது மட்டுமல்ல, வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நன்றி, வணக்கம்.